நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் நம்மளை உருவாக்குகிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அதனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நம்முடைய ஜாஷ்வா டிவியில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் கர்த்தர் மாற்றி எடுத்து போடுவார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். பலன் கொடுப்பார், சுகம் கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், வாழ்வதற்கு தேவையான கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். அதனால் நீங்களும் தொடர்ந்து செய்தியை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நேரத்தை நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள். இது போக நிகழ்ச்சியில் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு தகுதியும் இல்லாத என்னை அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பேச தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சரி, இந்த நாட்களிலும் தொடர்ந்து நம்ம ஒரு செய்தியின் தலைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஏற்கனவே 2 வாரம் இதனுடைய செய்தி தொடர்ச்சியாக ஓடப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் செய்தியெல்லாம் கரெக்டாக வரும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் செய்தி வந்து கொண்டு இருக்கும். செய்தியின் தலைப்பு 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. செய்தியின் தலைப்பு குறைவு என்பது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம குறைவாக இருப்பது போல தெரியும். ஆனால் நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை நேசிக்கும் போது, அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, நமக்குள்ளாக இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். போன வாரம் செய்தி கேட்டோம். நாம் பலன் குறைந்தவர்களாக இருக்கலாம். எங்களுக்கு அந்த வியாதி வந்துட்டு, இந்த வியாதி வந்துட்டு, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம், எப்படி வேலைகள் பார்க்க போகிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு பலன் நம்மகிட்ட குறைவாக இருக்குது என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளோ பலகீனம் வந்தாலும் வேலை பார்க்க கர்த்தர் பலனையும் சுகத்தையும் நமக்கு தருவார், குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த வாரம் எந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு நிறைவை தருவாராம் பார்த்துருவோமா? சங்கீதம் 121ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம் 121ஆம் சங்கீதம். இதில் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தில், ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில், எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாத உலகத்தில், அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேருவோமா என்பது நமக்கு தெரியல. நீங்கள் பார்க்குறீங்க, செய்தித்தாளில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், நிறைய ஆபத்துகள், விபத்துகள், மரணங்கள் நிறைய நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பைபிள் நமக்கு சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஒரு குறைவும் இல்லாமல் நமக்கு பரிபூரணமான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். 121ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, உன்னை உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த வசனம் சொல்லுது, நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும், நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார். அவர் எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாய் மாற்றி அவர் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். இதே மாதிரி சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 1 12 13 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 91ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் முதல் 13 வசனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பின் வசனம். அவர் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறார். 1வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும். 5வது வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் மம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாயாக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வசனத்தை நம்ம அப்படியே வாசித்து பார்த்தோம்னா 10வது வசனம் சொல்லுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதே வசனம் 11வது வசனம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் நம்மளை பாதுகாப்பார்களாம். தேவதூதர்கள் நம்மளை பாதுகாத்து நம்முடைய வழிகளெல்லாம் நம்மளோடு கூட பாதுகாப்பாய் வருவார்களாம். இந்த 91ஆம் சங்கீதம், இந்த 121ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பின் சங்கீதம். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகும்போது, நம்முடைய வேலைக்கு செல்லும் பொழுது, நம்முடைய அலுவலகங்களுக்கு செல்லும் பொழுது, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு நீங்கள் பாதுகாப்பை நீங்கள் தாங்க, முழுமையான பாதுகாப்பை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து அந்த காரியங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நமக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடி அவர் நம்மளை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த வேலை பார்த்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, தேவனாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களில் நமக்கு அவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் நமக்கு கொடுக்குற பாதுகாப்பு பார்த்திங்கன்னா
எந்த மனிதன் நமக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தாலும் சரி, பிசாசினுடைய கிரிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எந்த ஒரு காரியமும் தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிப்பதே இல்லை. நோவான்னு ஒரு தாத்தா இருக்கிறாரு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பேழையை நீ பண்ணு, அந்த பேழையில் நீயும் உன் குடும்பமும் மிருகத்தில் ஒவ்வொரு ஜோடியும் நீ எடுத்து நினச்சிஞ்சனோ, நீ இந்த மாதிரி நினச்சனோ அந்த பேழைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் எப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அவர் பாதுகாக்கிறார், நோவாவின் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நோவாவின் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அந்த பேழைக்குள்ள ஒவ்வொரு ஜோடியாய் பேழைக்குள்ள உள்ளே போனதாம். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் குடும்பத்தை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நான் அந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், இவங்க நிறைய பாவம் பண்ணுறாங்க அன்று சொல்லி மற்ற மனிதர்களோடு கூட இந்த நோவாவின் குடும்பமும் அழிந்து போடக்கூடாது, இந்த நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பெரிய பேழையை செய்ய சொல்கிறார். அந்த பேழையை நோவா செய்து ஆணும் பெண்ணும் ஜோடியாக அந்த பேழைக்குள்ளாய் போகிறது. கடைசியாக நோவாவின் குடும்பமும் பாதுகாப்பாக அந்த பேழைக்குள்ளாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், உள்ளே அனுப்புகிறார். இதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மூலமாய் அவர் நடத்துகிறார். அவர்களுக்கு நடந்து போகும் பொழுது படைப்பலன், சிறந்த படைப்பலன்கள், இராணுவங்கள், எகிப்தில் உள்ள இராணுவம் என்ன செய்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி மறுபடியும் வருது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க, ஐயோ இந்த படை நமக்கு வருதே, இவங்க நம்மளை பிடிச்சி மறுபடியும் எகிப்து கொண்டு போயிடுவாங்களே, மறுபடியும் அடிமையை ஆக்கிடுவாங்களேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் அழுவுதாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக ஒரு மேக சம்பவத்தை கர்த்தர் அனுப்புகிறார். 2 நபர்களும் ஒன்றோடு ஒன்று பட்டுவிடாதபடி கர்த்தர் மேக சம்பவத்தின் மூலமாய் அதை 2ஆக நடந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகின்ற அக்கினி சூளை அது 7 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. அவன் அப்பவும் என் ஆண்டவர் என் தேவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், அவர் சொன்ன வார்த்தையை தான் நாங்கள் கீழ்ப்படுவோம் என்று சொல்லி 7 மடங்கு அக்கினி அது அதிகமாக்கப்பட்டாலும் சாத்ராக் மேஷாக் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, முழுமையான ஒரு தேவன் எங்களை பாதுகாப்பார், எங்களை நடத்துவார், எங்களை உயர்த்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருந்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் ஏசாயா 52:12வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் முன்னதாகவும் பாதுகாக்கிறார், பின்னதாகவும் பாதுகாக்கிறார். எந்த பக்கத்திலிருந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் நடந்தாலும் மனிதனால் உருவாக்கப்பட்டாலும் இஸ்ரவேலின் தேவன் அவர் நமக்கு முன்னதாகவும் பாதுகாக்கிறார், பின்னதாகவும் பாதுகாக்கிறார். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரை ஆண்டவர் பாதுகாத்தாரோ அதோடு முடிக்கலை. தானியேலை தூக்கி சிங்க கெபிகளுக்குள்ளே உள்ள போட்டாச்சு. அப்போவும் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது தானியேலின் தேவன் நினைச்சுவார், பாதுகாப்பார் என்று சொல்லி. அதே மாதிரி ராஜா தானியேல்கிட்ட கூப்பிடுறார். தானியேல் பேசுகிறார், இந்த மாதிரி தேவதூரில் வந்தாங்க, சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டாங்க, ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அப்போது நம்ம இன்றைக்கி நிறைய காலங்களில் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதை, இப்படி ஏற்படாத ஒரு விபத்துகள் நடந்து விட்டதை நம்ம என்ன செய்ய என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டில்
வேதத்தை வாசித்து ஜெபிச்சு, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் சைக்கிளில் போகும்போது, நான் பைக்கில் போகும்போது, நான் காரில் போகும்பொழுது என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, என்னுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, என்னுடைய ஜீவனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம போகும் பொழுது அவர் நம்மளை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய விதமான மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாராத விபத்துகள். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஏரோப்ளைனில் போன 238 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ எப்போ என்ன நடக்கும், எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. நாம் முழுமையான பாதுகாப்புக்குள் இருக்கிறோமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் நம்ம பாதுகாப்பை கேட்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆபத்துகள், ஒரு விபத்துகள் கூட வராதபடி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு சில நேரம் பார்க்கலாம், காரில் குடும்பமாக போகும் பொழுது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி குடும்பத்தில் இருந்த 4 பேர் இறந்துட்டாங்க, 5 பேர் இறந்துட்டாங்க. இந்த வேலை பார்க்குற இடத்துல மேலேருந்து ஒரு மனிதர் கீழே விழுந்துட்டார், அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் பண தேவைகள், பொருளாதார தேவைகள், நஷ்டங்கள் நிறைய தொடரும். ஆனால் நம்ம நினச்சிவோம், ஏசப்பா எங்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை நீங்கள் தாங்க. மனிதன் முடிந்தது என்று சொல்லி நினைக்கலாம், மனிதனுடைய திட்டங்கள் இவங்க குடும்பத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நாங்கள் கைட்டு சேர்க்கிற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நீங்கள் தாங்கன்னு சொல்லும் பொழுது, அப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகிறார். ஒரு குறைவு இல்லாத ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேடகமாய் இருந்து நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகத்தக்கதாய் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய வழி உத்தமமானது. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோம், அவர்கிட்ட பேசுகிறோம், நிறைய காரியங்களை சொல்கிறோம். அதனால் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்கிறார், நம்ம செய்யக்கூடிய தொழில் வேலைகளில் நம்மளை பாதுகாக்கிறார், நம்ம இருக்கக்கூடிய வீடுகளில் நம்மளை பாதுகாக்கிறார், நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்ன தேவன் அவருடைய கிருபையை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எதிர்பாராத எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், என்ன ஏசப்பா நமக்கு துணையாய் இருந்ததனால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொன்னால் சந்தோஷம் அடைகிறேன் என்று அர்த்தம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திற்குள் நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய கிருபைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய ஓங்கிய கைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகின்றோம், நாம் சந்தோஷம் அடைகின்றோம். வாரத்தோட கலிகூற பண்ணுகிறாராம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 63:7 சங்கீதம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. ஜோமனோ, ஏசப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கி எத்தனை மரணங்கள் நடக்கு தெரியுமா? எத்தனை மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் நடக்கு தெரியுமா?
அந்த மரணங்கள் வந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? பொருளாதாரத்தில், பணத்தின் தேவையில், ஒரு மனிதனுடைய சப்போர்ட் இல்லாமல் போயிடுது. அப்போ பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அழிச்சிடலாம் நினச்சான். தானியேலை அவன் அழித்தலாம் நினச்சான். தானியேலை அழிக்க முடியல. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இப்படி ஒன்றொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமை கர்த்தர் பாதுகாக்கிறார், ஈசாக்கை கர்த்தர் பாதுகாக்கிறார், மோசையை கர்த்தர் பாதுகாக்கிறார். கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கிதியோனை கர்த்தர் பாதுகாக்கிறார். கிதியோன் மூலமாய் சகல ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பின் வழியில் கொண்டு வருகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஒரு பாதுகாப்பின் தேவனாய் இருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் நடக்கும் எந்த விதமான சூழ்நிலைக்கும் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பாதுகாப்பு இன்றைக்கு வேணும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு வேணும். பாதுகாப்பு என்பது இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. எப்பொழுது ஒரு நிரந்தரம் இல்லை. நம்ம இப்படி இருந்துட்டு இப்படி வருவோம், எந்த சூழ்நிலையும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பு தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தந்து, மனிதன் நமக்கு விரோதமாக அனுப்பப்படுகிற செய்யப்படுகிற பேச்சுக்கள், காரியங்கள் எல்லா வாழ்க்கையிலும் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி நம்முடைய சிந்தனையை பாதுகாக்கிறார். நம்முடைய கண்களை அவர் பாதுகாக்கிறார். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அவர் பாதுகாக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை அவர் பாதுகாக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் நம்மளை பாதுகாத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இல்லை. அவர் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து, உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்து, குடும்பத்தில் தேவையில்லாத விபத்துகள், குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் வராதபடி உங்களை பாதுகாத்து முழுமையான பாதுகாத்தை தந்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும், உங்களுடைய குடும்பத்தில் பண தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உங்களுடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்து அவர் நிறைவாக்கி தருவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தருகிறார். முழுமையான பாதுகாப்பை உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் தருகிறார். முழுமையான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தந்து உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைக்கிறார். சாத்தான் கர்த்தர்கிட்ட பேசும்போது, நீ எங்கே போயிட்டு வருகிறான்னு சொல்லி இயேசுவானவர் சாத்தானை பார்த்து கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தேன், யோபின் மேலே கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிசாசு முன்னாடி சொல்லுதான், நீர் அவரை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து வைத்தார். அவனால் அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளோ நிம்மதி, அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். அப்போ நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார். நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். ஜெபிக்கலாமா? நன்றி இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருகிறதற்காய் நன்றி. நீர் எங்களை முழுமையாக நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுடைய குடும்பங்களை சுற்றிலும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையில்லாத ஆபத்துகள், விபத்துகள், பிரச்சனைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய பொருட்களை, எங்களுடைய வீடுகளை, அப்பா எங்களுடைய உயிரை, ஜீவனை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை நீங்கள் முழுமையாய் இசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முழுமையாக நீங்கள் நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட நீங்கள் நினைச்சிங்க ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை முழுமையாக பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.